காசு இன்றைக்கு நாளைக்கு இருக்காது. காசு இன்றைக்கு இருக்கு நாளைக்கு இருக்காது. அமிர்தம் සභාපතිතුමා එච්ච මතට කෝල් කරා ඒක එවන්නගල කිව්වේ මෙතන තමයි පටන් ගන්න. நம்முடைய கல்லூரியிலே ஆங்கில மொழி சிங்கள மொழி இன்றைய பட்டமளிப்பு விழாவுக்கு எமது கிராமத்திலே இருக்கின்ற சிட்டி போய் இளைஞர் அமைப்பினரும் அதே போன்று ஜனாசா சங்கத்தினரும் அது மாத்திரமல்ல இன்னும் சில பாதுகாப்பு குழு உறுப்பினர்களும் அதே போன்று புத்தள போலீஸ் அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். வயசுல இருந்தே உங்களை நான் பாக்குறேன். என்ன நிகழ்ச்சி வந்தாலும் மக்களோட வந்து நீங்க பழகக்கூடிய ஒரு முக்கியமான ஒருத்தர். மதரசா பிள்ளைகளுடைய இந்த அவார்ட் விழா நடக்குது. மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நடக்கும் தொடர்ந்து நடக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னா நீங்க துவா செய்வீங்க. அதே நீங்க எல்லாரும் நல்லா இருக்க துவா செய்யறது நம்ம மனுஷர் தேவை. காசு இன்றைக்கு இருக்கு நாளைக்கு இருக்காது. காசு இன்றைக்கு இருக்கு நாளைக்கு இருக்காது. அமிர்தம் மனுஷர் தான் பெருசு. மனுஷர் தான் முக்கியம். எங்களுடைய ஊரினுடைய முக்கியமான ஒரு நிகழ்வு, அதுவும் 25 வருடங்களுக்கு பிறகு ஒரு கனவை நிறைவேற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம், அதுவும் ஆலிம்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா சார் இதை பத்தின ஒரு சரியான ஒரு விளக்கத்தை கண்டிப்பா மக்களுக்கு சொன்னோம். ரத்மல்லியா பிரதேசத்தில் இன்றைய நாள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு முத்தான நாள் என்பதை இந்த பிரதேச மக்கள் மாத்திரமல்ல இலங்கையில் வாழ் முஸ்லிம் அனைவருக்கும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். ஏனென்று தெரியுமா, சுமார் 1/4 நூற்றாண்டை கடந்து எமது மிஸ்பாஹுல் உலூம் மதரசா தனது சமய பணியை, சமூக பணியை, சமூக ஆரோக்கிய பணியை, நல்லவர்களை உருவாக்குகின்ற மாபெரும் பணிகளை இவர்கள் செய்யப்படுத்தி வருகின்றார்கள். 2000ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட எமது மதரசா இன்று 25 வருடங்கள் கழிந்து பல உலமாக்களை, பல சமூக ஆர்வலர்களை உருவாக்கிய எமது மதரசா இன்று தனது பட்டமளிப்பு விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாட ஆரம்பித்திருக்கிறது. இந்த மதரசாவுடைய வெற்றிக்காக எமது மதரசாவுடைய அதிபர்கள், மதரசாவுடைய உலமாக்கள், அதே போன்று அயலிலே இருக்கின்ற எமது மதரசாவுடைய உலமாக்கள் என்றெல்லாம் பலர் தங்களது கால நேரங்களை செலவழித்து மிகவும் தியாகத்தோடு மிஸ்பாஹுல் மதரசாவுடைய வெற்றிக்காக அரும்பெரும் பாடுபட்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் நாங்கள் மறந்துவிட முடியாது, இந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்போடு செயற்பட்ட எமது சமூக ஆர்வலர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் இந்த உலகத்திலும் நல்ல மறுமையிலும் பரக்கத்தான ரஹ்மத்தான மனமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். சிட்டி பாய்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம்? சும்மா சாதாரண ஒரு 18 வருஷத்துக்கு மேலே இளைஞராங்க. மொத்தம் 40-38 பேர். மாதிரியான ஒற்றுமையான இளைஞர்கள் அமைப்பு கண்டிப்பா இந்த மாதிரியான கிராமத்துக்கு தேவை. இது போன்று உங்களுடைய கிராமத்திலையும் இந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு பதிவு தான் இது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும்.